வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன பெரல் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொருள் என்னன்னா, சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட கதையை சொல்லியிருப்பேன். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்ன பின்ன தெரியாத ஒரு வீட்டுக்கு படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் போகும். அந்த வீட்டுல இருக்க ஒரு தாய்க்கிழவிக்கு என்ன பண்ணும், அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே போட்டு தலை பார்க்கும். அவங்க கிட்ட இருந்து அந்த படக்குழு எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றதா எக்ஸ் அப்படின்ற படத்தோட கதையை. அப்ப அந்த படத்துல ஒரு வயசான பாட்டியம்மா இருக்குனால அந்த பாட்டியம்மா ஏன் இந்த மாதிரி சைக்கோ ஆச்சு, அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதான் இந்த பெரல் அப்படின்ற படத்தோட கதையை. சோ இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா இந்த படத்துலயும் அதிகப்படியான அந்த மாதிரி காட்சிகள் வருது அப்படின்றனால. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு பிடிஎஃப் நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. அண்ட் முதல்ல யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிட்டு அவங்க கணவர் வந்து மிலிட்டரியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த படத்தோட கதையும் இந்த உலக போர் நடைபெற்ற டைம்ல எடுத்த மாதிரி தான் தெரியுது. அதனால அவருக்கு மிலிட்டரிக்கு போயிருக்காரு. அதனால ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கூட ஒரு பண்ணை வீட்டுல பாந்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இருந்துகிட்டு ஹீரோயின் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா பணத்தை எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ் வந்து அவங்க அம்மா நாடகத்துல நடிக்கிறப்ப பயன்படுத்தின ட்ரெஸ். ஆமா, ஹீரோன் அம்மா வந்து பாத்தீங்கன்னா நாடகத்துல நடிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகைன்னு கூட சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு ஏற்பட்ட சின்ன ஒரு பிரச்சனையால அப்படின்ட்டு எல்லா பணத்தையுமே இழந்துட்டு இப்போ வந்து இந்த பண்ணை வீட்டுல பாந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோனுக்கு எப்படியாச்சும் ஒரு நடிகை ஆகணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கு. ஆனாலும் அவங்க அம்மா போட்டிருக்க அந்த ட்ரெஸ் வச்சுட்டு இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு ஹீரோனை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு, மாட்டுக்கெல்லாம் தீவனம் வைக்கணும், அதை விட்டுட்டு நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு இந்த மாதிரி வேலையெல்லாம் உனக்கு வரவே கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோனை செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. சரி, ஹீரோன் என்ன பண்றாங்க, நேரம் மாட்டு தொழுத்துக்கு போயிட்டு மாடுகளுக்கு தீனி போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தீனி போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அங்க இருக்கிற மாடுகள் கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்ப நான் டான்ஸ் ஆட போறேன், நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க, ஏன்னா நீங்க தான் சேர்ச்சி, நான் எப்படி டான்ஸ் ஆடுறேன் அப்படின்றத நீங்க தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மட்டும் பாத்தீங்கன்னா தையா தக்கா அப்படின்ற மாதிரி குதிச்சிட்டு இருக்கா. இவன் ஆடிட்டு இருக்கும் போது இவளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு வாத்து என்ன பண்ணுது, குவாக் குவாக்னு சொல்லி கத்திட்டு வருது. இதை பார்த்த ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாக்கிட்டு ஒரு பைக் எடுக்கிறதுக்காக ஒரு ஆங்கி மாதிரி இருக்கும் 3 கோடு போட்டு அதை எடுத்து கரெக்டா அந்த வாத்தை குத்தி கொலை பண்ணிட்டா. அதுக்கடுத்து அந்த வாத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஏரி கரையில ஜுஜு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்ப ஒரு முதல வருது. அந்த முதலைக்கு தீனியா போட்டு வந்துட்டு இருக்கா. அதுக்கடுத்ததா ஹீரோயின் ஹஸ்பண்ட் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரில இருந்து லெட்டர் போடுவாரு. அந்த லெட்டரால தான் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கணவர் கிட்ட இருந்து எந்த ஒரு லெட்டருமே வர மாதிரி தெரியல. ஆனாலும் அவர் போர்ல இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இவங்க வீட்டு பண கஷ்டத்துக்கு காரணமே ஹீரோயினோட அப்பா தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா படுத்த படுக்கையா இருக்காரு. அவரால் கை கால் எதுவுமே அசைக்க முடியாது. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்துல நிறையவே பணம் கஷ்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் தனக்கான வேலைக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அப்பாவையும் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கவனிச்சிட்டு இருப்பா. ஒரு நாள் ஹீரோயினோட அம்மா வந்து உங்க அப்பாவுக்கு மாத்திரம் வாங்கணும், டவுனுக்கு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்க, பணத்தை வாங்கிட்டு அவங்க அப்பாவுக்கு தேவையான மாத்திரை எல்லாத்தையும் வாங்குறதுக்காக டவுனுக்கு போறாங்க. மாத்திரை எல்லாம் வாங்கின கடுத்தது ஹீரோயின் கையில கொஞ்சம் காசு இருக்கு. ஹீரோனுக்கு ரொம்ப நாளாவே படம் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும். அதனால பக்கத்துல இருக்கிற ஒரு தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு இருக்கா. இந்த படத்துல ஆக்ஷன், த்ரில்லர், காமெடி, லவ் அப்படின்ட்டு எது வந்தாலும் ஹீரோயின் இன்ட்ரெஸ்ட் காட்டாம படத்தை பார்த்துட்டு டான்ஸ் மட்டும் வந்தா பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா படத்தை பார்த்துட்டு இருக்கா. அதுக்கடுத்து இந்த படம் முடிஞ்சு பெல்ல பந்ததும் இந்த படத்தோட போஸ்டர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கப்ப அந்த தியேட்டரோட ஆபரேட்டர் இதை பார்த்துட்டு, ஆமா படத்துல அவ்வளவு சீன் இருக்கும்போது டான்ஸை மட்டும் இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருந்த, உனக்குனா டான்ஸ்னா பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றா. எங்க அம்மா ஒரு காலத்துல ரொம்ப பெரிய நடிகை இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தனா எங்களால ஒரு சின்ன படத்துக்கு கூட போக முடியாது, அவ்வளவு வறுமையில பாந்துட்டு இருக்கோம். எங்க அம்மா சினிமால சாதிக்க விட்டதை நான் சாதிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட அந்த ஆபரேட்டர் என்ன சொல்றான், நான் நினைச்சா பொண்ணை நடிக்க ஆக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டது ஹீரோன் எப்படி அப்படின்றப்ப, அதெல்லாம் முடியும், என்ன பண்ற, நீ எப்ப வேணாலும் இந்த தியேட்டர்ல வந்து படம் பார்க்க வரலாம், அதனால நீ எப்ப வேணா பா, உனக்கு டிக்கெட்டே கிடையாது, நீ எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, ஹீரோன் சந்தோஷமா போறான். ஏன்னா இந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சிருக்கு போல இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு இப்படி ஒரு ஆஃபர் கொடுக்கறான். ஹீரோன் போன கடுத்தது திருப்பி கூப்பிட்டு ஒரு பிலிம் ரோல கொடுத்து அடுத்த வாட்டி வரப்போது இதை எடுத்துருவா, அப்போ வந்தீங்கன்னா உன்னை ஃப்ரீயா படம் பார்க்க விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். இதனால ஹீரோனுக்கு என்ன பண்றா, ரொம்ப சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் போயிட்டு இருக்கா. இனிமேட்டு பணமே தராம ஜாலியா படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்படி ஒரு சோளக்காட்டு பக்கம் போயிட்டு இருக்கும் போது அவ கையில வச்சிருந்த பிலிம் ரோல் வந்து பாத்தீங்கன்னா காத்துல பறந்து அந்த சோள காட்டுக்குள்ள போயிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றா, அந்த சோள காட்டுக்குள்ள போய் பாக்குறப்ப ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மையை பார்த்ததுமே ஹீரோனுக்கு வந்து அந்த ஆபரேட்டர் ஞாபகம் தான் வருது. ஏன்னா ஹீரோனை பொறுத்த வரைக்கும் அவங்க கணவர் இப்ப இறந்து போயிட்டாரு. அதனால ஹீரோன் வந்து அந்த ஆபரேட்டரை காதலிக்க
குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றா. சோளக்கோல பொம்மை கூட அவனா நினைச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்ப டக்குன்னு பார்த்தா அவங்க கணவரோட முகம் வருது. இத பார்த்ததும் ஹீரன் பயந்து போயிட்டா. அப்புறம் என்ன போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைய அந்த ஆபரேட்டர் நினைச்சு அவன் கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கடுத்த ஹீரன் வந்து பாத்தினா அந்த சோளக்கொல்லையோட தொப்பியை மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இத பார்த்த அவங்க அம்மா ஏது தொப்பி எப்படி வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இல்லம்மா கீழே கலந்துச்சு வரும்போது எடுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கண்ட கண்ட தொப்பியெல்லாம் எடுத்து தள்ள போடக்கூடாது, அப்படி போட்டா ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அப்படின்ற மாதிரியும் போய் குளி அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லி அனுப்புறாங்க. சரின்ட்டு ஹீரன் என்ன பண்றா குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப ஹீரன் பக்கத்துல அவங்க அப்பா வந்து உட்கார்ந்து இருக்காரு. அவரால் நடக்க முடியாதாச்சா இவங்க தான் பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க போல இருக்கு. ஹீரன் மனசுல ரொம்ப நாளா யாராச்சும் ஒருத்தவங்களை கொல்லணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும் போல இருக்கு. அதனால அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தான் தெரியுது, பட் இருந்தாலும் நீ இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருக்க முடியுமா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ற மாதிரி போறா. டக்குனு என்ன நினைச்சான்னு தெரியல பேனா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரண் திருப்பி தன்னோட பழக்கமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. மாட்டுக்கு பால் கறக்குறா, தீவனம் வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையா பார்த்துட்டு இருக்கும் போது கிரணோட சித்திக்காரியும் அவங்க பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வராங்க. அம்மாவோட தங்கச்சி பணக்காரியா இருக்கு அப்படின்றனால அடிக்கடி தன்னோட அக்கா வந்து பார்த்துட்டு கொஞ்சம் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு போவா போல இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சித்திக்காரியோட பொண்ணு என்ன பண்றா நிறைய ஹீரன் கிட்ட போயிட்டு பெரல் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறா. வர சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் வந்து ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சினிமாக்கு ஆள் எடுக்கிறாங்களா, நீ கண்டிப்பா வந்து கலந்துக்கணும், ஏன்னா நீ டான்ஸ் ஆடுறது சூப்பரா இருக்கும், அப்படி ஆனினா போன கண்டிப்பா செலக்ட் பண்ணிப்பாங்க பா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறா. ஹீரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சினிமா போஸ்டர் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு நம்ம சினிமாக்காரி ஆக போறோம் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கடுத்து ஹீரன் அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஹீரனை திட்டிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டா இவங்க டவுனுக்கு போகும்போது காசு கொடுத்தாங்களே மீதி காசை திருப்பி தரல அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி அந்த காசு என்ன பண்ணு சொல்லி கேட்கிறப்ப படம் பார்த்தேன்னு சொன்னா கண்டிப்பா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லம்மா சாக்லேட் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரன் சொல்றா. இந்த விஷயத்தை கேட்டதும் அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காங்க. குடும்பத்தோட கஷ்டம் தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஹீரன் என்ன பண்றா தன்னோட கனவு நோக்கி போலாம் அப்படின்ற மாதிரி நைட்டோட நைட்டா அவங்க அம்மா தூங்கின கடுத்தது இந்த வீட்டை விட்டு நேரா அந்த தியேட்டருக்கு ஓடி போறா. அங்க போய் அந்த ஆபரேட்டர் கிட்ட இதெல்லாம் சொல்லி நான் வந்து இந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு டான்ஸ் வீடியோ போட்டு காட்டு நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பொண்ணு மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குன்றனால இந்த பொண்ணை தப்பா பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கடுத்து இந்த பொண்ணுக்கு டான்ஸ் பிடிச்சின்றனால அந்த டான்ஸை போட்டு விடாம ஒரு பான் மூவியை போட்டு விட்டுட்டு இதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோனுக்கு புரிஞ்சு போச்சு நான் வந்தது தப்பு தாங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போறாங்க. அவங்க திருப்பி தான் வீட்டுக்கு போறது எல்லாமே வந்து பார்த்தா அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பட் அவங்க எதுவுமே கேட்காம அமைதியா இருக்காங்க. மறுநாள் கிரண் என்ன பண்றாங்க அவங்க அப்பா கூட்டிட்டு வாக்கிங் போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்படி அவங்க அப்பா வாக்கிங் கூட்டிட்டு போற எல்லாத்தையுமே அவங்க அம்மா வீட்டு மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி கூட்டிட்டு போறப்ப கிரண் வந்து பார்த்தா அவங்க அப்பாட்ட பேசிட்டே இருக்காங்க. அப்பா உனக்காக நான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்குன்னு வந்து பார்த்தா ஒரு கடமை இருக்கு, உனக்கு குளிப்பாட்டணும், உனக்கு சோறு ஊட்டணும், உனக்கே நான் சேவ் பண்ணிட்டு இருந்தா ஆனா கடைசி வரைக்கும் நான் பெரிய ஆளாக முடியாது, என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல்ல இருக்குல்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா அவங்க அப்பா கவுத்துருலாம் சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்காங்க போல இருக்கு. ஆனா அந்த நேரம் பார்த்து கரெக்டா வந்து அவங்க அம்மா வந்துட்டு ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இல்லம்மா அப்பா வாக்கிங் கூட்டு போலான்னு சொல்லி வந்தேன், அப்படியே பேசிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம், நீ வேணா அப்பா கூட்டு போ அப்படின்ற மாதிரி கீரன் சொல்லிட்டா. அவங்க அம்மாவுக்கு என்ன பண்றாங்க தன் கணவரை கூட்டிட்டு போறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா உயிர் தப்பிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்ததான் அந்த முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த மண்ணுக்கு வந்துட்டு போயிருக்கிறத கீரன் நோட் பண்றாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த முதல்ல ஒரு இடத்துல முட்டை வச்சிருக்கு. அந்த முட்டையை எடுத்துட்டு கீரன் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் நேரம் கோழி இருக்கிற இடத்துல வைக்கிறா. அப்படி வைக்கிறப்ப அவங்க கணவரோட முகம் தான் கீரனுக்கு ஞாபகம் வருது. அவங்க கணவரை வந்து பார்த்தா கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கீரன் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கா. இந்த முட்டையை அவங்க கணவரா நினைச்சிட்டு ஒரு அமுக்க இமேஜினேஷன்ல அவங்க கணவரோட மண்டை வெடிச்சு அவர் சாகரம் மாதிரி தெரியுது. இப்பதான் கீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா சந்தோஷமா இருக்கு. அதுக்கடுத்த எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா கீரன் இந்த பட போஸ்டர் எல்லாம் வச்சிருக்கத பார்த்துட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. ஏண்டி நைட் ஆனா யாருக்கும் தெரியாம சினிமா தேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு இருக்கா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், நம்ம குடும்பத்தோட கஷ்டம் உனக்கு தெரியல, நான் அப்பா இருக்காரு அம்மா இருக்காங்க, உனக்கு கல்யாணம் ஆயிட்டு இதெல்லாம் உனக்கு ஞாபகமே வராதா, உன் கணவர் மிலிட்டரியில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கப்ப கீரனுக்கும் வந்து ஏமா எதுக்குமா எதுக்கு இடத்துல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஆளு மிலிட்டரிக்கு போனா இருக்கானா செத்தான கூட தெரியல, அதை விட்டுட்டு எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு, அந்த கனவு நோக்கி நான் போறேன்னு சொல்லி பார்த்தா நீ வந்து என்ன ஏமா இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, நீயும் அப்பாவும் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா என் கனவுக்கு என்னால ஜெயிக்க முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க கத்தி எடுத்து அப்ப என்ன அப்பா கொண்டுட்டு நீ இந்த இடத்த விட்டு போய் உன்னோட வாழ்க்கையை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவோட கழுத்துல கத்தி வைக்க போறாங்க. இதை பார்த்து கிரண் என்ன பண்றா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி போறா. அதுக்குள்ள பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் வந்து கை கலப்பாயிட்டு அப்போ வந்து பார்த்தா இந்த குளிருக்காக நெருப்பு மூட்டி இருக்காங்களே அதுல வந்து பார்த்தா கிரண் அம்மா தெரியாதனமா விழுந்துட்டாங்க. இதை பாக்குறப்ப கிரணுக்கு என்ன பண்ணனே தெரியல. அவங்க அம்மா வர பலியில துடிச்சிட்டு இருக்காங்க, எரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ கொதிக்க இருக்க சாம்பார் எடுத்து அவங்க அம்மா மேல ஊத்திட்டா. ஏற்கனவே வந்து பார்த்தா
பார்த்தோன்னா நெருப்புல பாதி எரிஞ்சு போனவங்களுக்கு இந்த கொதிக்கிற சாம்பார் பட்டு இப்ப ரொம்பவே தீஞ்சு போயிட்டாங்க. ஆனா எப்படி அவங்க அம்மா காப்பாத்தி பக்கத்துல எடுத்து வந்து வச்சிருக்கா. அவளுக்கு என்ன பண்றது இல்ல. அவங்க அம்மாக்கு வர இப்படி ஆயிடுச்சு. இது அவங்க அப்பா வர பாத்துட்டே இருக்கிறாரு. சரி அவங்க அம்மா எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட பாடியை பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறா. ஆனா அவங்க அம்மா வந்து பார்த்தா இப்ப உயிரோட தான் இருக்காங்க. ஹீரோனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த ஆபரேட்டர் மட்டும் தான். அவர்கிட்ட போய் எப்படியாச்சும் ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு நேரா அந்த ஆபரேட்டர் கிட்ட போய் பாக்குறாங்க. ஆனா அவனுக்கு வந்து பார்த்தா கேட்கணும் ஹீரோன் மேல ஒரு கண்ணாச்சா, ஹீரோனுக்கும் வந்து பார்த்தா அவன் மேல ஒரு கண்ணாச்சா. இவங்க போய் ஹெல்ப் கேட்காம இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணி முடிச்ச அடுத்தது ஹீரோனுக்கு என்ன பண்றா, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்ட அந்த ஆபரேட்டர் என்ன பண்றான், ஏய் என்கிட்ட கார் இருக்கு நான் போய் கூட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா கார்ல போயிட்டு இருக்காங்க. வீட்டு வாசல் போன கடுத்ததான் ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு சண்டை நடந்ததே ஞாபகம் வருது. அவங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன ஆனாங்கன்னு கூட தெரியல. அது மட்டும் இல்லாம வீட்டுல எல்லா பொருளும் இறஞ்சிருக்கும் அப்படின்ற ஞாபகம் வருது. அதை வந்து இந்த ஆபரேட்டர் பார்த்தானா கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட வரைக்கும் உள்ள வராதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போறா. அப்படி போறப்ப வந்து பார்த்தா ஒரு பன்னி கறியை காட்டுறாங்க. அது மேல புள்ள புழு போத்து இருக்கு. அப்போ வந்து பார்த்தா இந்த ஆபரேட்டர் என்ன பண்றான், கிரண் சைக்கிளை எடுத்து வச்சிட்டு இருக்கான். உள்ள போய் பார்த்தா எல்லா பொருளுமே போட்ட மாதிரி இருக்கு. உடனே கிரண் என்ன பண்றா, அவங்க அப்பா மேல ஒரு போரியை போத்தி விட்டுட்டு கீழே இருக்கிற பொருள் எல்லாம் கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த ஆபரேட்டர் வந்து பார்த்தா உள்ள வந்துட்டான். உள்ள வந்ததுமே கிரண் கிட்ட ஏன் இந்த மாதிரி பீடு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நாங்க ஒரு நாய் பழத்துட்டு இருக்கோம், அந்த நாய்க்கு இதே தான் வேலை, எல்லா பொருளையும் இப்படி இறச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப என்ன அதுக்குள்ள கிளம்புறியா, வா எங்க வீட்டுல நிறைய அனிமல்ஸ் இருக்கு அதெல்லாம் உனக்கு சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற மாட்டு தொழுத்துக்கு கூட்டிட்டு போறா. அங்க போய் மாடெல்லாம் காட்டிட்டு இருக்கும் போது அந்த ஆபரேட்டர் என்ன கேக்குறானா, நாய் வளர்த்தன்னு சொன்னீல அந்த நாயை காட்ட அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நாயா நாங்க எங்க வளர்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏய் நீ தானே சொன்ன அப்படின்றப்ப டக்குனு வந்து பாத்தீங்கன்னா கிரண் சந்திரமுகி படத்துல வர ஜோதிகா மாதிரி இந்த மாட பாரு இந்த பண்ணிய பாரு அத பாரு இத பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேடா நடந்துட்டு இருக்கா. இந்த விஷயத்தை பார்த்து அந்த ஆபரேட்டருக்கு புரிஞ்சிட்டு இவ ஏதோ நான் மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்ப பாக்குறப்ப உனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு நான் ஏதோ நான் தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா போயிட்டு நீ மாட்டி விட்டுருவ, என்ன மாட்டி விட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ளங்கி எடுத்து அவனை குத்தி கொலை பண்றா. அவனு வந்து பார்த்தா ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். அதுக்கு அடுத்த கிரண் என்ன பண்றா, நேரம் அவங்க அப்பா கிட்ட போறா. அவங்க அப்பா கிட்ட மனசை விட்டு பேசிட்டு இருக்கா. அப்பா உனக்கு கொல்லணும் அப்படின்றது என்னோட எண்ணம் கிடையாது, ஆனா இந்த வீட்டுல அம்மாவும் கிடையாது, நான் ஒருத்தனை காதலிச்சேன் அவனும் கிடையாது, நீ மட்டும் இருந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் கொலை பண்ணிட்டா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கடுத்து கிரணுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடிஷனுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள கடன்னு சொல்லிட்டு அந்த ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கு போறா. அங்க போனதுமே தங்கச்சிக்காரி கிரண செம்மையா திட்டிட்டு இருக்கா. உனக்கு எப்போ வர சொன்னேன், ஏன் இவ்வளவு லேட்டா வந்த, ஏதாச்சும் பிராக்டிஸ் பண்ணியா ஜெயிச்சல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கிரண் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா. உள்ள போன கடத்து கிரண் எனக்கு டான்ஸ் ஆட தெரியும் சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சர்ச் யாருக்குமே பிடிக்கவே இல்ல. கிரண் உனக்கு டான்ஸ் ஆட சரியா வராதுமா நீ போமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்டு கிரணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா நிறைய வாட்டி சொல்லிருப்பாங்க நீ எதுக்குமே லாய்க்கு கிடையாது, உன்னால டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. இந்த விஷயத்தை கேட்டும் கிரண் வந்து பாத்தீங்கன்னா இல்ல என்னால முடியும், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்தா அங்க இருக்கிற எல்லாரும் இந்த பொண்ணை வெளில அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிரணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளில போய் அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ தங்கச்சிக்காரி வந்துட்டு ஏய் எதுக்கு அழுதுட்டு இருக்க, செலக்ட் ஆகலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா, என்னி தான் செலக்ட் பண்ணல, நமக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இதுல இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போறோம், ஆனா ஒண்ணு கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ தங்கச்சி மேல சமூகம் வருது. சரி கிரண் வீட்டுக்கு போறான் அப்படின்றப்ப நானே டிராப் பண்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தங்கச்சிக்காரி என்ன பண்றா, கிரணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அப்படி போறப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல யாருமே கிடையாது. வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்நார்மலா இருக்கு. அம்மா அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவங்க ரெண்டு பேரும் வெளில போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கடுத்து இந்த வீட்டுல உட்காந்துட்டு கிரண் புலம்பிட்டு உட்கார்ந்து இருக்கா. எனக்கு ஒரு கணவன் இருந்தான், அந்த கணவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்ப பாரு நான் எனக்கு பிடிச்ச செய்ய முடியாம ரொம்ப தடுமாறிட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க. ஆகா இந்த பைத்தியக்காரி கிட்ட வந்து மாட்டிட்டோம் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம வீடியோ ஒரு அலங்கோலமா இருக்கு, பெரியமா பெரியப்பா வர காணோம், இப்ப என்னமோ பேசிட்டு இருக்கேன் எனக்கு சரியா பரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரிக்கா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தங்கச்சிக்காரி போறா. அப்படி போறப்ப வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி கிரண் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அதுக்கு அடுத்த ஒரு கோடாரி இருக்கிறா. இதை பார்த்ததும் தங்கச்சிக்காரிக்கு தெரிஞ்சிச்சு, ஆக நம்மள போட்டு தள்ள போறாடா அப்படின்னு சொல்லிட்டு படுவேகமா அந்த இடத்த விட்டு ஓலான்னு சொல்லி பார்த்தா அவ போட்டிருக்க ஹீல்ஸ் தடுக்கி கீழே வந்துட்டா. இந்த சாக்கா பயன்படுத்தி அக்காக்காரி என்ன பண்ணிட்டா, அந்த தங்கச்சிக்காரியை கொலை பண்ணிட்டா. அவளை வெட்டி அவளோட தலையை வந்து பாத்தீங்கன்னா முதலிக்கிட்ட தூக்கி போடுறா. இப்ப ஹீரோன் நினைச்ச மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி ஆயிட்டா. அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததான் நேரா வீட்டுக்குள்ள போறா. வீட்டுக்குள்ள போனதும் பேஸ்மெண்ட்ல இருக்க அவங்க அம்மாவோட டெட் பாடி எடுத்துட்டு வெளில போறா. வெளில வந்து அடுத்தது அவங்க அப்பாவையும் அம்மா ரெடி பண்ணி ஏதோ கல்யாண வீட்டுல சாப்பாடு வைக்கிற மாதிரி அந்த புழுப்பு அந்த பனிகரியை உட்கார வச்சு இப்பெல்லாம் நம்ம சாப்பிட போறோம், நம்மளாம் பொண்ணாவே இருக்கிறது இல்ல, நமக்கு எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விசித்திரமா பேசிட்டு இருக்கா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு வாசல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி கேம்ப் வண்டி வந்து நிக்குது. யார் வரா அப்படின்னு சொல்லி பார்த்தா மிலிட்டரியில இருந்து அவங்க கணவர் உயிரோட வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள போன அடுத்தது அந்த பன்னிக்கறிக்கும் அவங்க இறந்து போன மாமனார் மாமியாரும் தான் பொண்டாட்டியும் பார்த்து ஒரு மாதிரி பயத்தோட நிக்கிறாரு. அப்போ அவங்க ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கும் போது இதை பாக்குறப்ப அந்த மனுஷனுக்கு ஒரு செகண்ட் அல்லே விட்டு போயிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட
படத்தோட கதை முடிச்சிட்டாங்க. சோ அதுக்கு அடுத்து தான் இந்த வீட்ல இவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் அந்த வயதான கப்புள்ஸ். அதுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சினிமா படம் எடுக்கிறதுக்காக எக்ஸ் அப்படின்ற படத்துல இருந்து அந்த ஹீரோயினும் இவளும் வந்திருப்பாங்க. அங்க வந்து இந்த தாய் கிழவி போட்டுத்தல பாத்திருப்பா. அவங்க கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் மட்டும் தப்பிச்சு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை. சோ கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அடுத்து ஒரு சூப்பரான படத்துல பாக்குறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் படம் பிடிச்சிருக்குன்னா அதை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அந்த படத்தோட கதையும் பேசலாம். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.